கேஸ் ஆன் ஆகுமா? மச்சான் யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறானுங்க? இந்த இடத்துல நம்ம தப்பா ஓபன் பண்ணி இல்ல இது வேலை செய்யாது சொல்லிட்டாங்க. ஏய் அவன் செத்துட்டான்டா. ஆமா அது வேகும்போது அந்த அரிசியில அதை பிடிக்கணும் அந்த போட்டிருக்கிற அந்த எனக்கு டேஸ்ட் வராது. ஆனா இப்ப நீங்க விரல விட்டு நோண்டி பாருங்க. சீ நக்கி பாருங்க. நீ என்ன சொல்ற? அப்ப எப்படி சூடுபடும்ல? சூடுபடும்ல காக்கு. பார்த்து இதுலயே வச்சிடலாமே. இருங்க அடுப்பை மாத்திடுவோமா? சிங்க்ல வச்சிடலாமா? தண்ணி போடாம இருக்கிறது பெட்டர். வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பனே முருகா. சாருக்கு உங்ககிட்ட செய்யற சமையல் யாரோட சார்? உங்க சாரு. சார்னா? ஐயோ கட்னவன். நீ சமைக்காம இருமா அதுவே போதும்மா. எது இது? குங்குமப்பூ. குங்குமப்பூ இது கம்பெனி வாங்கி கொடுத்துருக்கு. இதே நம்ம வீட்லனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனா இது கம்பெனி வாங்கி கொடுத்ததுனால மனசு விட்டு போடுங்க. பிரியங்காவுடைய ரெடி போ. 8வது கேள்வியா இப்போ 9வது கேள்வியா? பரவாயில்ல சொல்லுப்பா. அந்த பருப்பு அப்படி உருட்டி அடி சலக்குன்னு ஒன்று வச்சு அந்த இடம் ஃபுல்லா பருப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்து சாப்பிடணும். சரி இன்னும் நம்புறானுங்க பாருங்க நம்ம நல்லா சமைப்போம்னு பாவம். Title sponsor Ramraj Mrithu Doubles. Mrithu Doubles from Ramraj. Super soft, super absorbent. Max Gold. Cash for gold. Call 044-4545-4545. GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist presents Diwali Special Rusi Neram. Supported by Mr. Gold Groundnut Oil. தரத்திலும் அளவிலும் no compromise. Vivo step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. ஜெயச்சந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். லொகேஷன் courtesy D2D Interior Studio. Art of Fine Living. கலாட்டோட நேயர்கள் அனைவருக்கும் a very very warm welcome to ருசி நேரம் with பிரியங்கா லோபோ சங்கர். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனா சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். நீங்க அதுக்குள்ள ஆமா கோழியை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா கோழி எப்படின்னா அப்படி இருப்பான். உங்களோட சமையல்ல சாருமாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எது பிடிக்கவே பிடிக்காது? நான் செய்யறதுல வந்து சோலே பட்டூரையும் ஆலு பரோட்டாவும் பாலக் பன்னீர் இது 3 நான் செஞ்சேன்னா யாரா அடிச்சு நிமித்துவான். இந்திரஜா வயித்துல இருக்கும்போது சங்கர்ல வயித்துல இருக்கிற குழந்தை வந்து வெள்ளையா பிறக்கணும் அப்படின்னு குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நீங்க இப்ப பண்ண மாதிரிதான் நானும் எவ்வளவு நாளைக்கு தான் ஒண்ணா சாப்பிட்டு கலர் ஏத்துறது, மொத்தமா ஒரே நாள்ல கலந்துருவோன்னு ஒரு 1/2 லிட்டர் பால்ல அந்த டப்பால இருக்கிற மொத்த குங்குமம் போட்டு கலந்து குடிச்சு அடுத்த 2 நாள் வந்து ரெஸ்ட் ரூம் ஓபன் ஆயிடுச்சு. 1 மாசம் தானே ஆகுது என்ன வந்துட்டாங்க அதுக்குள்ள அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கான ஒரு விமர்சனம் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். 1000 கேள்விகள் பேசுவாங்க. ஆனா என்ன வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எப்படி? ஆமா. ஏன்னா இந்த இவ்வளவு பெரிய ஒரு வலியை தாண்டி இங்க வந்து நிக்கிறீங்கல்ல அதுக்கே அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே இருங்க. யார் என்ன சொன்னாலும் தேங்க்ஸ். எப்படி சொல்லுவோம்? இன்னொரு ஜென்மம் ஒண்ணு அமைது உங்களுக்கும் ரோபோக்கும். மீண்டும் ரோபோ தான் கல்யாணம் பண்ணிப்பியா? நான் இன்னும் நிறைய லவ் பண்ணிருக்கலாமோ அவரை. இதெல்லாம் நிறைய லவ் பண்றேன். பட் அதை விட இன்னும் அதிகமா லவ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் பத்திரமா பொக்கிஷமா பார்த்துட்டு இருந்திருக்காரு. உள்ள ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் இருக்காரு. இன்னொரு கேர்ள் பிறந்தா அந்த கேர்ள் வந்து எனக்கு என்னோட சுயநலமான விஷயம் எங்க அம்மாவா இருக்கலாம். ஏன் அப்படின்னா எங்க அம்மா வந்து பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன். வீட்லயே பெரிய பொண்ணு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு அப்புறம் ஒரு 8 குழந்தைங்க தாத்தாக்கு பாட்டிக்கும். அத்தனை குழந்தைங்களையும் அம்மா கஷ்டப்பட்டு ஆளாக்கி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்களோட லைஃப்ல ஸ்ட்ரகிள் தான். கடைசி நாள் வரைக்கும் அவங்க ஸ்ட்ரகிள்ல தான் இருந்தாங்க. வெங்காயம், தக்காளி, உப்பு மிளகாய், மஞ்சள், தனியா, ஜீரா, பன்னீர் ஃபினிஷ்ட். அது ஒரு நல்ல புரோட்டீன். அதை அப்படியே விட்டுறலாம். ஆயிடுச்சுங்களா? That's it my lord. That's it. இங்க இருந்து கண்ணை மூடிக்கிட்டு உங்க மனசுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி, ரோபோக்கு மனசுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க. ஓகேவா? போமே லைட்டா சொல்ல. ஐயோ பிரியாணி உடைக்கிற மாதிரியே இருக்கே. சொல்லிடுறா இப்போ. ப்ராமிஸா நச்சு மேல ப்ராமிஸா சூப்பரா இருக்கு ஆண்டி. அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். நீங்க சொன்ன
மாதிரி 100 ஷோ கொண்டு கன்ஃபார்ம்டா போவோம் பாருங்க. கெஸ்ட் நமக்கு திணறுவாங்க, ஐயோ ப்ளீஸ் பிரியங்கா கால் பண்ணிட்டு அவங்க ஷோல நான் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பாருங்க அது நடக்கும். நேரம் வித் பிரியங்கா ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டிங் ஷோ இஸ் வைரல் மா. ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருக்கு போல. ருசி நேரம் நேயர்களுக்கும் இந்த பிரியங்கா ரோபோ சங்கரோட வணக்கம். என்னடா எப்போ பார்த்தாலும் கெஸ்ட் இடத்துல தான் நிற்பா, இன்னைக்கு புது பரிணாமத்தில் நிற்கிறாளே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கரெக்ட். ஒரு புது பரிணாமம், ஒரு புது ஜேர்னியில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே உங்களோட பிளஸ்ஸிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு வார்த்தையில் நான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் எங்கள் ஃபேமிலியை பற்றி தெரியும், நாங்கள் வந்து பயங்கர சாப்பாட்டு பிரியர்கள். சமைக்கிறதுலையும் சாப்பிட்றதுலையும் அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டோடு இருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து நிற்கிறேன். இன்றைக்கி யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு. அவங்களோட எங்களுக்கு நிறைய கனெக்டிங் இருக்குது. அதுவும் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ரோபோவோட கனெக்டிங் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரோபோ வந்து சின்ன சின்ன மேடையில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு சின்ன திரை வெள்ளித்திரை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணினதே அவங்களோட அந்த கைனால தான். அவ்வளோ ராசியானவங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்கள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் செல்லமாக அவங்கள அச்சுமான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அச்சுமா வந்து வெல்கம் பண்ணிடலாம். அச்சுமா, இந்த ஆங்கர் வடிவத்துல இங்க பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல தெரியல, வார்த்தைகளே பத்தவே பத்தாது. பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கும், பெரிய நன்றிகள் கலாட்டாக்கும். ஏன்னா அது அவ்வளவு அழகான ஒரு ஸ்டார்ட். உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. எவ்வளவு வந்துச்சு பாத்தியா? once again கலாட்டாவுடைய நேயர்கள் அனைவருக்கும் a very very warm welcome to ருசி நேரம் with பிரியங்கா ரோபோ சங்கர். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னே வச்சிருந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குன்னும் போது ஏதோ ஒரு புதுவிதமான சமையலை சமைக்க போறீங்கன்னு புதுவிதமான ஒரு சமையல் தான். அது என்னதான் நானும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். பட் நான் ஆனஸ்டா சொல்றேன், எனக்கு வந்து மோர் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் ரொம்ப பண்ண பிடிக்கும். சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்ல நம்ம சாம்பார், மோர் குழம்பு, இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுவோம். படையல் போடுறது இதெல்லாம் பழக்கமாயிடுச்சு, நிறைய செய்வோம். பட் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கிற சமையல் வந்து இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் ரொம்ப. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா, அப்படியே அந்த நார்த் சைடில் அந்த அப்படியே பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி அங்கே தெரியுதா மலை, அந்த காஷ்மீர் சைட்லேருந்து அந்த காஷ்மீரி புலாவை கொண்டு வரோம். எனக்கு குளிர்ற மாதிரி இருக்குல்ல. அந்த ஸ்னோஃபாலே ரைட்ல அப்படியே வந்தீங்கன்னா ஆப்கான் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்கானி சிக்கனை கொண்டு வரோம். இது ரெண்டுத்துக்கு கூட நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக ஒன்று வேணும்னு ஒரு பன்னீர் சப்ஜி செய்கிறோம். இது எல்லாத்தையுமே 30 நிமிஷத்தில் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனா, சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள கோழியை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா கோழி எப்படின்னா அப்படி இருப்பான், அவனை கொஞ்சம் தாஜா பண்ணி ராஜா நீ நல்லா வரணும்ப்பா அப்படின்னு அவனை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அவனை ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா 3 நாளுக்கு முன்னாடி கழுவி வச்சுட்டேன். பழைய சிக்கன் இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆப்கான்லேருந்து அப்போ நல்லா குளிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மேரினேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரெடியா? மஞ்சள் போட்டு குளிச்சிருக்கேன். ஆமா, மஞ்சள் நீராட்டு விழா நடத்திட்டு அவனுக்கு ஓகேங்களா? நான் இப்போ கேட்குற சில கேள்விகள் அது பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு ரொம்ப ஃப்ராங்கான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். ஓகேவா? டிப்பிக்கலா இப்போ ஒரு மனசுல ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஒரு மாசம் தானே ஆகுது, என்ன வந்துட்டாங்க அதுக்குள்ள அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கான ஒரு விமர்சனம் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். 1000 கேள்விகள் பேசுவாங்க. ஆனா என்ன வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எப்படி? ஆமா, ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய ஒரு வலியை தாண்டி இங்க வந்து நிக்கிறீங்கல்ல, அதுக்கே அது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சூப்பரா பண்றீங்க. அப்படியே இருங்க. யார் என்ன சொன்னாலும் தேங்க்ஸ். எப்படி சொல்லுவோம்? நம்ம ஒரு பாத்திரம் கொடுத்தீங்கன்னா உங்க கிச்சன்ல இவ்வளவு பெரிய கிச்சன் உங்களுக்கு சௌபாகியா மாதிரி கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு. வாங்க, நான் புதுசா வந்திருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்காக எனக்கு சௌபாகியா வந்து சீர் கொடுத்துருக்கு. சூப்பர் மேடம். ஆனா நிஜமா சொல்றேன், கொடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ தயிர் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு முழுசா கூட போட்டுக்கலாம். இப்படி தயிர் போட்டோமா, போட்டு கொஞ்சம் உப்பு போடுங்களேன். சௌபாகியாவின் அஞ்சரை பெட்டி. ஆமா, எப்படி கைப்பதங்களா இல்ல? கைப்பதம் தான்மா, எனக்கு அதெல்லாம் வராது. அப்ப இது வேண்டாம். இது ஓகே, போடுங்க. ஆஹா, மலைச்சாரல் போல் ஆயிடுச்சுங்களா? இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கசூரி மெத்தி இவன் தான் இந்த கம்பெனி நடத்துறவனே. இந்த எவரெஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா? ஆமாமா, இவங்க தாங்க.
பெஸ்ட் கசூரி மேத்தி தான். இது வந்து கசூரி மேத்தினா என்ன? மேத்தி கீரை இருக்குல்ல, ஆமா, அது வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை அதை நல்லா காய வச்சு அது கசூரி மேத்தியா கொடுப்பாங்க. இவங்களது மோஸ்ட் ஆத்தென்டிக். நான் என் கிச்சன் ஃபுல்லாவே கசூரி மேத்தி தான், எவரெஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியன் ஃபுட்ல இது அதிகமா சேர்த்து. ஆமா, அந்த சைடுல எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. போதுங்களா? போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம், அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் போடலாம். இப்போ சப்போஸ் கசூரி மேத்தி இல்ல அப்படின்னா வாங்கி போடுங்க. வாங்கி போடணும். இல்ல நான் நினைச்சேன் புதினாவை லைட்டா ட்ரை பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடாது. கசூரி மேத்தி ஃபிளேவர் வேணும்னா கசூரி மேத்தி போடுங்க. இல்லைன்னா நீங்க ஆப்கானி செய்யாதீங்க, செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. இப்போ இது போட்ட போதுமா? போதும். ஓகே, இப்போ பிரியங்கா நான் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் அவங்க கூட நடத்த போறேன். ஏன் கூடவா? ஆமா, நான் வந்து 10 questions உங்களுக்கு கேட்க போறேன். யோசிக்காம பதில் சொல்லணும் பிரியங்கா. ஓகேவா? நான் எதுக்குமே யோசிக்க மாட்டேன், டப்பு டப்புன்னு சொல்லி. ரெடியா? பிரியங்கா வந்து இன்னியோடைய காலகட்டத்துல ரோபோ சங்கர் அதிகமா லவ் பண்றீங்களா, அதிகமா மிஸ் பண்றீங்களா? ரெண்டுமே பண்றேன். ஒண்ணுதான் சொல்லணும். அப்படியா? நிறைய லவ் பண்றேன். ஓகே. ரெண்டாவது, இன்னைக்கு பிரியங்கா வந்து உலகத்திலே அதிகமாக நேசிக்கிறது பாப்பாவியா இல்ல நட்சத்திரம்? நட்சத்திரம். ஓகே. மூணாவது கேள்வி, உலகத்திலேயே இப்ப பிரியங்கா தன்னை கண்ணாடியில பாத்துக்கும் போது தெரியும் நபர் யார்? எங்க அம்மா. நாலாவது கேள்வி, பிரியங்காக்கு சமையல்லையே இதை சமைக்கும் போதெல்லாம் எனக்கு ரோபோக்கு இதை பார்சல் பண்ணி அவர் இருக்கிற ஊருக்கு அமுச்சு வைக்கணும் அப்படின்னு தோணக்கூடிய டிஷ் எது? அவருக்கு நான் செய்யற மட்டன் கீமா செய்வேன். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்போ செஞ்சாலும் அவருக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நினைச்சு அனுப்பி வச்சிருவீங்க. ஓகே. அஞ்சாவது கேள்வி, இன்னைக்கு பிரியங்கா இங்க இருந்து ரோபோக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன மெசேஜ் சொல்வீங்க? லவ் யூ பேபிமா. அவ்வளவுதான். பிரியங்கா ஒரு விஷயத்துக்கு ரோபோக்கு தேங்க்யூ சொல்லணும், சாரி சொல்லணும்னா எதுக்கு சொல்வீங்க? தேங்க்யூ சொல்லணும்னா எனக்கு இப்படி ஒரு அழகான லைஃப், ஒரு அழகான பாப்பா, இவ்வளோ ஒரு ஒரு ஹாப்பியான விஷயத்தெல்லாம் கொடுத்ததுக்காக தேங்க்ஸ். சாரி அப்படின்னா நான் இன்னும் நிறைய லவ் பண்ணியிருக்கலாமோ அவரை. இதெல்லாம் நிறைய லவ் பண்றேன், பட் அதை விட இன்னும் அதிகமா லவ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் பத்திரமா பொக்கிஷமா பார்த்துட்டு இருந்திருக்காரு. உள்ள ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் இருக்காரு. இன்னும் நிறைய லவ் பண்ணிருக்கலாமோ அப்படின்றதால அதனால கொஞ்சமா லவ் பண்ணிட்டேன். சாரி சங்கரம்மா. ஓகே. பிரியங்காக்கு வந்து இன்னொரு ஜென்மம் ஒண்ணு அமைது உங்களுக்கும் ரோபோக்கும். மீண்டும் ரோபோ தான் கல்யாணம் பண்ணிப்பியா? 100% கல்யாணம் பண்ணிப்பேன். பட் நான் ரோபோவா இருப்பேன், அவரை பிரியங்காவை வச்சுப்பேன். ஏன்னா என்ன அவ்வளோ சந்தோஷமா நான் பாக்குற விஷயத்த எல்லாத்தையும் எனக்கு கொடுத்த மனுஷன் அவரு. அதனால அவர் இடத்துல நான் இருந்து என் இடத்துல அவர் இருக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அவருக்கு பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். உங்க ஆசை. அடுத்த கேள்வி வந்து, பிரியங்காவுடைய பாப்பாக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது. அது பையனா பிறக்குமா பொண்ணா பிறக்குமா? எது பிறந்தாலும் அது எங்களோட சொத்து. ஸோ அதனால எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இப்போ நட்சத்திரன் வந்துட்டாரு. ஸோ ஒரு பாதி ரோபோ, ஒரு பாதி பழனிசாமி அப்பா. சரியா? ஸோ இன்னொரு கேர்ள் பிறந்தா அந்த கேர்ள் வந்து எனக்கு என்னோட சுயநலமான விஷயம் எங்க அம்மாவா இருக்கலாம். ஏன் அப்படின்னா எங்க அம்மா வந்து பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன். அவங்க வீட்லயே பெரிய பொண்ணு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு அப்புறம் ஒரு 8 குழந்தைங்க தாத்தாக்கு பாட்டிக்கும். அத்தனை குழந்தைங்களையும் அம்மா கஷ்டப்பட்டு ஆளாக்கி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்களோட லைஃப்ல ஸ்ட்ரகிள் தான். கடைசி நாள் வரைக்கும் அவங்க ஸ்ட்ரகிள்ல தான் இருந்தாங்க. அவங்க ஒரு சில விஷயங்களை சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா, ஒன்று வந்து சங்கர் எங்கள் குடும்பத்துக்கு வந்தது, அதுக்கப்புறம் அவர் மூலமா எங்களுக்கு ஒரு சொத்து, இந்திரஜான்னு ஒரு சொத்து கிடைச்சது. இது 2 தான் அவங்களுக்கு சந்தோஷமே வெளியே வேற எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. அதனால எங்க அம்மா எங்க பாப்பாவுக்கு பிறந்துட்டா எனக்கு எல்லாம் எங்க அம்மா எதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் செஞ்சு வளர்த்துனாங்களோ அது எல்லாத்தையுமே எங்க அம்மாவுக்கு நான் திரும்ப செய்யணும் அப்படிங்கிற ஆசை மட்டும்தான். ஸோ லவ் யூமா. லலிதாம்மா தயவு செஞ்சு அடுத்தது பாப்பாவுக்கு வந்துருங்க. சரியா? 5 வருஷத்துல பிரியங்கா எங்க இருக்க போறீங்க? 5 வருஷத்துல இதை விட இன்னும் பெரிய இடத்துல இருக்கணும். அப்பவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். ரோபோவோட கனவுகளை எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு ஓடுற ஒருத்தியா இருக்கணும். லாஸ்ட் குவெஸ்டின், இங்கேருந்து கண்ணை மூடிக்கிட்டு உங்க மனசுக்கு மட்டும் கேட்குற மாதிரி, ரோபோவுக்கு மனசுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க. சூப்பர். நிறைய வாட்டி சங்கர் சொல்லிட்டே இருக்கும், எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உயர்த்தி கொடுத்தது அச்சுமா வெக்கமே படாம சொல்லுவேன். இல்ல வச்சுமா நிறைய வாட்டி சொல்லிருக்காரு. இன்ஃபேக்ட் கலாட்டா நடந்த அந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல்ல எனக்கு கிரீடோலாம் ஃபர்ஸ்ட் வச்சு விட்டது ரோபோ தான். அதுதான் ரோபோ.
பைத்தியக்காரா ஊருக்கு மாதிரி நீ சொல்லிட்டு போயிட்ட நான் எப்போ வர்றது இல்ல நம்மளுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. ஆகல அதனால சொன்ன கேட்டேன் கேட்டேன் இருக்கும்ல. அவருக்கு கேட்டேன், ஏப்பா எங்களை மட்டும் இன்னும் நீ கூப்பிடல அப்படின்னா, இல்லம்மா டிக்கெட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வண்டி வந்துரும். இப்ப அவசரப்பட அதை வேண்டாம். பத்தி நம்ம கவலைப்படாத. பசங்களுக்கு நமக்கு ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க பெரிய வீடு கட்டணும், முடிச்சிடுறோம். பாப்பாவுடைய கனவுகள் முடிக்கணும், அதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேருக்கு ஒரே டைம்ல டிக்கெட் போட்டுருவோம். ஆமா, நம்ம இப்போ அங்கேயும் போய் சமையல் பண்ணி அங்க இருக்கிற பாய்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, காலி பண்றோம். காலி பண்றோமா? சந்தோஷம், அதாவது சந்தோஷம் சாப்பிட்டு சாப்பிட்டு காலி பண்றோம். இப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் ஒரு 1.5 டீஸ்பூன். நாங்க வந்து பழக்கப்பட்டதுனால 1.5 டீஸ்பூன்றது அப்படி. நாங்க கண் அளவுல போடுறோம். அப்புறம் இதை போட்டு நல்லா இப்படி ஆமா பிசைஞ்சு மேரினேஷன் வச்சிடும். யூஸ்வலாவே கர்டு ஒரு பெஸ்ட் மேரினேட். ஆமா ஆமா இப்போ இந்த சிக்கன் மேரினேட் பண்றதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வேணும். ஆமா. சைமல்டேனியஸ்லி நம்ம அதுக்கான கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா அந்த கிரேவி வதங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் போதும். ஓகே. ஸோ நடுவில் கேப்ல வந்து அரிசியை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த காஷ்மீரி புலாவுக்கான ஐட்டம் மேரினேஷன் ஒரு பக்கம் போட்டோம்னா காஷ்மீரி புலாவ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். காஷ்மீரி புலாவ் ரொம்ப ரிச்சுங்க. எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸா போடணும். வைங்க, வச்சுட்டோம். நெய், நெய், மில்கி மிஸ்ட். சரி அச்சுமா, எனக்கு நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம், தனிப்பட்ட முறையிலையும் சரி, ஜாலியா நம்ம வீட்டில் இருக்கும்போது. ஆனா இந்த இடத்துல நான் கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க, உங்களோட சமையல்ல ஜாருமாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எது பிடிக்கவே பிடிக்காது? நான் செய்யறதுல வந்து சோலை பட்டூரையும் ஆலு பரோட்டாவும் பாலக் பன்னீர், இது 3 நான் செஞ்சேன்னா ஆடா அடிச்சு நிமித்துவா. இதை தவிர்த்து நான் எது செஞ்சாலும் அவளுக்கு பிடிக்காது. ஐயோ, இந்த ஐட்டம் பேரெல்லாம் இங்க சொல்லாதீங்க. ஏன்னா ரொம்ப நாளா நானும் என் பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கேன். நார்த் இந்தியன் குக்கிங் ஆலு பரோட்டா, அதுனா சோலை பட்டூரே பாலக் பன்னீர், பாலக் இதெல்லாம் செய்வேன்னு. ஆனா இது வரைக்கும் செஞ்சு கொடுத்ததே இல்லை. இந்திரஜா என்ன இந்த ப்ரோக்ராம பார்த்தோன்னே நல்ல பெருமையா பேசுவாங்க. ஆனா அவளுக்கு இது 3 மட்டும் நான் செஞ்சேன்னா வேற ரொம்ப பெருமையா பேசுவேன். வேற நான் என்ன செஞ்சாலும் எனக்கு கழுவி ஊத்துவா. சோ யா, சரி. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேட்கணும். சாருக்கு உங்ககிட்ட செய்யற சமையல் யாரோட சார்? பிரதர். யார்? என்னோட பிரதர். உங்க சாரு? சார்னா ஐயோ கட்டினவன். நீ சமைக்காம இருமா, அதுவே போதும். இல்ல நான் அவ்வளவு கேக்குறேன். அவருக்கு என்ன நீங்க சமைச்சா பிடிக்கும்? அவருக்கு அவங்க அம்மா சமைச்சாதாங்க பிடிக்கும். சரி, அவருக்கு அவங்க அம்மா சமையல் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சமைக்கிறதுல அவரு இஷ்டப்பட்டுலாம் சாப்பிட மாட்டாரு. கஷ்டப்பட்டு சரி இது செய்து கிடைச்சிருக்கே அப்படின்றது கொடுத்துட்டாலே அப்படின்னு சாப்பிடுவாரு தவிர்த்து அவரு ஆசைப்பட்டுலாம் சாப்பிடுவாரு. செஞ்சிச்சே திரு தொலைவோம் அப்படின்ற மாதிரி. நான் வாக்கப்பட்ட இடம் இல்லையா, கோச்சிட்டாருன்னா அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். அதனால மாதிரி இருக்கமா நீ அப்பப்போ. அதனால நான் வந்து என்கிட்ட சரியா இருக்கணும்னா நான் செய்யறது நீ சாப்பிடணும். இல்ல அது நல்லா சூடாகணும்னு இங்க பாருங்க. இது ஆக்சுவலி காஷ்மீரி டிஷ்ஷோடைய பேசிக் பிரைமரி. அவன் இது உடனே காஷ்மீரி ஆயிடுவான். அர்ப்பணிச்சிருக்கோம். இப்போ போனோன்னா அது நல்லா டார்க் ப்ரௌனுக்கு வந்த உடனே அது அப்படியே இருக்கலாம். அதுக்குள்ள சைமல்டேனியஸ்லி குக்கர்ல வந்து நம்ம மிச்ச விஷயங்களை சமைக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். இதுவா இப்போ ப்ரௌன் ஆகி நம்ம இப்படி வச்சுக்கலாம். இது அவனே பிஹேவ் பண்ணிப்பான். அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணலாம், புலாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கடன்னு முடிஞ்சிடும் மேடம். இந்த புலாவ் மொத்தமாவே நம்ம கீல தான் செய்ய போறோம். கீ தான், இது எண்ணெய் எல்லாம் வேண்டாம். ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. இது லைட்டா தீர மாதிரி இருக்கோ? இல்ல தீஞ்சிருச்சு. டக்குனு இதில் போட்டுருங்க. டக்குன்னு என்ன பண்றீங்கன்னா அதே ஸ்பீட்ல இப்படி வெங்காயத்தை போட்டுருங்க. இவ்வளோ ஈஸியா இருக்கு சமைக்கிறது. இந்த எல்லா புலாவுமே ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்படவே கூடாது. நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் சமைக்கிறது ரொம்ப ஈஸினா பேசாம நார்த் இந்தியன் பக்கம் நான் போய் பிறந்திருப்பேன். இங்கேருந்தே நம்ம நார்த்து செய்யலாம். கிண்டுங்க. அம்மா சமைச்சதுல என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு சொல்லவே இல்லையே? அம்மா சமைக்கிறது இல்லையா? எங்க அம்மா எல்லாமே தான் பிடிக்கும். ஆனா எங்க அம்மா ஆக்சுவலி இந்த பருப்பு சாதம், நார்மலான பருப்பு சாதங்க, அதை ஒரு பெசஞ்சு அதில் ஒரு நெய் ஊற்றி அப்படி ஊட்டுவாங்க. அப்படின்னு வாயில் அப்பர் வாயில போய் அது ஒட்டிக்கும். அந்த பருப்பு எல்லாம் பண்றோம். அதுதாங்க எங்க அம்மா நிறைய வகை வகையா செய்வாங்க. எங்க அம்மா செய்ய தெரியாத டிஷ்ஷே கிடையாது. வகை வகையா சமைப்பாங்க. ஆனா அந்த பருப்பு அப்படி உருட்டி அப்படி சலக்குன்னு ஒன்று வச்சு அந்த இடம் ஃபுல்லா பருப்பா இருக்கும். அப்படிலாம் எடுத்து சாப்பிடணும். அந்த மாதிரிலாம் வரவே வராது. இந்த கப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கப்புல 2 கப்பு சாதம் போட்டிருக்கேன். நம்ம எந்த கப்புல எடுக்கிறோமோ அந்த கப் 1க்கு 1.5 ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிட்டிங்கன்னா சூப்பர். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா இப்போ ஒரு மாதிரி வதக்கின உடனே இது என்ன ஆகும்னா கொஞ்சம் விறகா இருக்கும். விச் இஸ் த காஷ்மீரி புலாவ் ஸ்டைல். அதான் டிபிக்கல். இதுல கூட என்ன பண்றீங்கன்னா, இப்போ இந்த பால் இருக்கு இல்லையா, குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க கூடாது. தெரியும், நம்ம 2 பேரும் கிச்சன்ல ஒன்னாவே இருக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட
ஏன்னா இதை நானும் இல்ல first time இவ்வளவு நேரம் பேசுறதுனால எனர்ஜி டிராப் ஆயிருக்கும். இந்த பால் குடிச்சா நான் தெம்பாயிருவேன். இல்ல, நீங்க இல்ல. குடுக்குறீங்களோ இங்க பாருங்க நமக்கு இப்போ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம யோசிக்க கூடாது. இப்போ இது குங்குமப்பூ. ஆப்கான் சைடும் சரி காஷ்மீர் சைட்லயும் சரி இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதனால குங்குமப்பூ இது கம்பெனி வாங்கி கொடுத்துருக்கு. இதே நம்ம வீட்லனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனா இது கம்பெனி வாங்கி கொடுத்ததுனால மனசு விட்டு போடுங்க. 10-12 ஸ்ட்ரீக் ஓகே அப்படிதான் போடணும் ஆக்சுவலி. பட் இது கம்பெனி வாங்கி கொடுத்துருக்கு. அதனால நம்ம எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்ல. ஆக்சுவலி இந்த பால்ல குங்குமப்பூ போட்டோன்னா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க. இந்திரஜா வயித்துல இருக்கும்போது சங்கர்ல எனக்கு என் வயித்துல உங்க வயித்துல இருக்கிற குழந்தை வந்து வெள்ளையா பிறக்கணும் அப்படின்னு குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நீங்க இப்ப பண்ண மாதிரிதான் நானும் எவ்வளவு நாளைக்கு தான் ஒண்ணா சாப்பிட்டு கலர் ஏத்துறது, மொத்தமா ஒரே நாள்ல கலந்துருவோன்னு ஒரு 1/2 லிட்டர் பால்ல அந்த டப்பால இருக்கிற மொத்த குங்குமப்பூ போட்டு கலந்து குடிச்சு அடுத்த 2 நாள் வந்து ரெஸ்ட் ரூம் ஓபன் ஆயிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சிச்சு இந்த குங்குமப்பூவை லைட்டா எடுத்துக்கணும், டெய்லி சிட்டிக்கு தான். எடுத்துக்கணும் ஆமா. அப்படின்னு. இப்போ ஓரளவுக்கு ஆயிடுச்சுல, ரெடியா? இப்போ இது ஊத்திரும். ஊத்திட்டு கூடவே நான் சொன்ன மாதிரி அந்த கணக்கு அந்த 1.5 1க்கு 1.5னா இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் நம்ம உப்பு போடணும் இல்லையா? ஆமா. உப்பு போட்டு அதோட வேலை முடிஞ்சதுமா, குக்கர் மூடிடலாம். இப்போ இதுவும் அளவு போடணுமா? உப்பு அது நீங்க பாருங்க, அதாவது கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். லைட்டா மூடிடணுமா இல்ல மூடிடலாம் ஃபுல்லா மூடிடலாம். நோ ப்ரெஷர். 12 minutes. இப்போ நம்ம சிக்கன் ஆரம்பிச்சிடலாமா? சிக்கன் ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிடலாம். நீங்க சௌபாகியாவுடைய மிக்சர் கிரைண்டர்ல அரைக்க போறீங்க. இப்போ வந்து இந்த ஆப்கானி சிக்கனுக்கான மசாலாக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு 2 பத்தாததுனால 3 போட்டுக்கலாம். இல்ல பெரிய வெங்காயம் தான் போடணும். இதுலயே பெரிய வெங்காயம் போடுங்க, பெரிய வெங்காயத்துலயே பெருசா போடுங்க. 3 வெங்காயம். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ கொத்தமல்லி அந்த அளவுக்கு. அப்புறம் பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எவரெஸ்டோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் நான் பண்ணுறது போது ஐ ப்ரிஃபர் டு யூஸ் எவரெஸ்ட் அஸ் அ பிராண்ட். என் வீடு ஃபுல்லாகவே என் மசாலா டப்பா 2 மசாலா டப்பா இருக்கும். சவுத் இந்தியன் மசாலா டப்பா, பஞ்சாபி மசாலா டப்பா. பஞ்சாபி மசாலா டப்பா ஃபுல்லாக எவரெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். தண்ணி போடாம இருக்கிறது பெட்டர். வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பனே முருகா. தண்ணி கொஞ்சம் விடலாமா? வேணா விடலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சிக்கன் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1.5 கிலோ சிக்கன் போட்டிருக்கேங்க. அதனால நீங்க ஒரு 5 வெங்காயம் வரைக்கும் போகலாம். நைஸா அரைக்கணுமா இல்ல நல்லா நைஸா? அவ்வளவுதான் மேடம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆயில் அண்ட் இது வந்து மிஸ்டர் கோல்டோட எண்ணெயா? ஆமா. அப்படியே தங்க மாதிரி மின்னுது பாருங்க. பாருங்க, தங்க வைக்கிற வேலைக்கு நாங்க எப்படி கோல்டுலயே எண்ணெய் வாங்கி வச்சிருக்கோம். அச்சுமா நிறைய பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சிங்க வீட்டுல. இப்போ இந்த குக்கர் ஃபுல் ஸ்டீம்ல வந்துருச்சு. ஸ்லோல வச்சிடணும். 12 நிமிஷத்துக்கு அதான் வைக்கணும். இப்போ என்ன பண்றீங்கன்னா பட்டை, லவங்கம் 3 4, அனீஸ்னா இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று வரும் இல்லைங்க, அது ஸ்டார் அனீஸ் சொல்லுவாங்க. எத்தனை 1, அப்புறம் ஏலக்காய் 4, அப்புறம் பட்டை இலை, பிரிஞ்சி இலை எத்தனை போடலாம்? 1 மதி. ஈவன் இப்போ போடுங்க, நல்லா வழிச்சு போடணும். கொஞ்சம் நீட்டா டீசெண்டா இருக்குமே. இல்லைங்க பாருங்க, இல்ல நம்ம வந்து ருசி நேரம், ருசியை மட்டும் அதான் தாயோடைய கைப்பதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் அந்த மாதிரியே நம்ம சமைப்போம். ராமு சார் எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல? ஆமாமா, கைதான் அவருக்கு. அப்பாக்கெல்லாம் கைப்பதம் தான், கரண்டி பதம் எல்லாம் கிடையாது அவருக்கு. போட்டுங்களா? போடலாம். கொஞ்சம் தள்ளிக்கோங்க, வெடிக்கும். எப்படி கரெக்டா சொன்னா? நன்றாக கிண்டவும். இது நல்லா குக் ஆகணுங்க. இது நல்லா அப்படியே வதங்கி அழகா வரும். கம்மியா தண்ணி, ரொம்ப தண்ணி வேண்டாம். இது சூடாயிட்டு இருக்கு இல்லீங்களா? இதுல என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய். ஓகே. கோழியை காணும். கோழி தான் அங்க வச்சிருந்தோமே நம்ம மேரினேட் பண்ணி. இப்போ நீங்க அதுல போட்டீங்கன்னா அந்த கோழி எதுல போடலாம்? இதுல போடலாம். அது அப்படியே இப்போ கொஞ்சம் இதுவாகும், குக் ஆகும் ஸ்லோவா. ஸோ இந்த ஸ்லோவா குக் ஆகுறதுக்குள்ள நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க இல்லையா? இப்பதானே 1 மாசம் ஆச்சு. ஆமா. அதுக்குள்ள என்ன வந்தீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. கரெக்ட். அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. யூஸ்வலாவே வந்து நம்ம போதும், அவ்வளோதான் மேடம். போட்டுருவோம். யூஸ்வலாவே நம்ம அந்த மாதிரியான கேள்விகள், விமர்சனங்கள், அந்த சைடு போறதே இல்ல, நம்ம போறதே கிடையாது. அது பிடிக்கவும் பிடிக்காது. நல்லது. ஏன்னா ரோபோ வந்து எனக்கும் சரி, பாப்பாக்கும் சரி, தம்பிக்கும் சரி, ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் சொல்றது, மற்றவர்களுக்காக நம்ம வாழக்கூடாது.
நமக்காக வாழணும் கரெக்ட். அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போவும் இந்த புது ஜேர்னிக்கு உள்ள வந்ததுக்கு காரணமே அவரோட ஆசைகள் தான். ஏன்னா கடந்த ஒரு 6 மாசமா யாரை பார்த்தாலும் அவர்கிட்ட சொல்றது, என் மனைவி நடிக்க ஆரம்பிச்சிட்டா, நீங்க வாய்ப்பு கொடுங்க, என் மனைவி இந்த விஷயம் பண்றா, நீங்க அதை வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லா நேரமும் என்னை பத்தி தான் சொல்லிட்டே இருந்தார். நான் சொல்லுவேன், எப்பா நீங்க கேளுங்க, பாப்பா இருக்கா, பாப்பாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னா, இல்லை நான் ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், கரெக்ட், பாப்பாவும் தெரிகிற அளவுக்கு வந்துட்டேன், ஆனால் உனக்குள்ள இருக்கிற திறமை வந்து இன்னும் யாருக்கும் தெரியல, ஸோ அதை நான் கொண்டு வரணும், ஒரு கணவனா அதை நான் வந்து ரசிக்கணும், பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஸோ அதனால சங்கருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அது பண்ணிக்கிட்டு. அதுக்கு பாப்பாவும் சரி, தம்பியும் சரி, என் ஃபேமிலியில இருக்கவங்களும் சரி. அவருக்கு பிடிச்சதை தாண்டி எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நீங்க வந்திருக்க லைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன். எஸ், ஹோஸ்டிங்கா இருக்கட்டும், சமையலா இருக்கட்டும், இது ரெண்டும் அழகாக உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடம், ஒரு குடும்பம்னா அது கலாட்டாவோட குடும்பம். அவங்க கூட இருக்கிறது கண்டிப்பா. கலாட்டா வந்து நிறைய இடத்துல வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றதுல ஒன் ஆஃப் த ஃபேமிலி. சங்கர் வந்து ஊர்ல இருந்து பார்த்துட்டு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு, அவளோட ட்ரீம் ஒரு வேலைக்குள்ள வந்து வந்துட்டா, இதை வந்து அவ சக்சஸ்ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி 100 ஷோ கொண்டு கன்ஃபார்ம்டா போவோம் பாருங்க. கெஸ்ட் நமக்கு திணறுவாங்க, ஐயோ ப்ளீஸ் கொஞ்சம் பிரியங்கா கால் பண்ணிட்டு அவங்க ஷோல நான் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பாருங்க, அது நடக்கும். நேரம் வித் பிரியங்கா ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டிங் ஷோஸ் வைரல் மா, ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. சரி, இந்த பக்கம் வதங்குதாமா, அது லைட்டா சைடுல வாங்கும்போது மசாலா போட்டுறோம். சோ அச்சுமா இதுல நல்ல வதங்கி என்ன பிரியுது, என்ன பண்ணணும்? பிரியும் போது உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா. என்ன கரம் மசாலா இப்ப போடுறீங்க, போட்டுடலாம். நிறைய அது இப்ப போடணும் அப்ப போடணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் குக்கிங். இப்போ இது மசாலா ரெடி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணும்? இதுல சிக்கன் போடணும். ஓ, இந்த சிக்கன் எடுத்து நம்ம இதுல போடணுமா? ஆனா இது கொஞ்சம் இந்த தண்ணி வத்திக்கணும். அப்ப இது கம்மி பண்ணிக்கலாம்ல? ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ இந்த சிக்கன் ஓரளவுக்கு பார் குக் ஆயிடும். ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சுனால இந்த மசாலா போட்டோம்னா டக்கு 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 அந்த மசாலாக்குள்ள இதை போடணும். ஆமா, யூசுவலா இது என்ன பண்ணலாம், நான் இன்னொரு வகை இதுல என்னன்னா, இந்த தண்ணி நல்லா வத்தனோடனே இது அப்படியே ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். அது ப்ரௌன் ஆக ஒரு தந்தூரி எஃபெக்ட் மாதிரி வரும். அதுக்கப்புறம் தூக்கி அதில் போடணும். இது அப்படியே வத்திக்கிட்டே இருக்கட்டும். ரைஸ் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டு ரைஸ் ரெடிட்டோம். இப்போ சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டோம். இந்த சிக்கன் கொஞ்சம் வத்தணும்னா எடுத்து அதுல மசாலால போட போறோம். இதுக்கு நடுவுல இன்னொருத்தன் ஃப்ரீயா இருக்கானே, அவன் பன்னீர் இருக்கான்ல. ஆமா, பன்னீர் முடிச்சிடலாம். உங்களுக்கு பன்னீர் பிடிக்கும்ல? எஸ், அதான் பன்னீர் நம்ம கடகடன்னு செஞ்சா. பன்னீருக்குலாம் ரொம்ப வேலையே கிடையாதுமா, அது 1 மினிட். மிஸ்டர் கோல்டு எண்ணெய் ஊற்ற போறோம். ஆமா, அப்படியே எடுத்து ஊத்தி பழக்கமாயிட்ட. நீங்க மாடுலர் கிச்சன் நீங்க மறந்துட்டேன், இப்பதானே புதுசா பண்ணிருக்கோம். அது மாடுலர் கிச்சன் ரொம்ப ஸ்டைலிஷ் லைஃப் ஸ்டைல் இல்லையா? அப்படி சில விஷயங்கள் நடக்கதா. என்ன பண்றீங்க? என்னதான் ஊத்துனேன், போதும் தாராளமா ஊத்துனா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். நல்லா இருக்கும், ஆனா ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. ஒண்ணும் இல்லம்மா, சீரகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, உப்பு மிளகாய், மஞ்சள், தனியா, ஜீரா, பன்னீர், ஃபினிஷ்ட். ஸோ ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவு போடலாம். பன்னீர் அவ்வளவுதானே, 1 கியூப் பன்னீர். பன்னீர் ப்ளீஸ் மில்கி மிஸ்ட் பன்னீர் யூஸ் பண்ணுங்க, அது சூப்பர் சாஃப்ட். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு வெளியே ஒரு 15 மினிட்ஸ் வச்சீங்கன்னா கூட திருப்பி சாஃப்ட் ஆயிடும் பாருங்க. அவ்வளவுதான், சூப்பர் சாஃப்ட்டா. அதுதான். இப்போ ஜீரகம் வந்து லைட்டா இதாயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதை போட போறோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சோண்டு. அவ்வளவுதான், போதும். உடனே வெங்காயம் பாருங்க, போதுமா? போதும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பன்னீருக்கு ஒரு பன்னீருக்கு ஒரு பெரிய வெங்காயம் லாங்கா கட் பண்ணிடுங்க. நீட்டு நீட்டமா வெட்டிக்கலாம். தக்காளி இது நல்ல டார்க் ப்ரௌன் ஆன கோல்டன் ப்ரௌன் அதெல்லாம் கிடையாது, போடுமா. இப்போ இதுல எத்தனை? ஒரே தக்காளி பாருங்க, டக்கு கடகடன்னு வந்துருச்சு. இது என்னது? கசூரி மேத்தி. அது இப்படி கையில இப்படி பசஞ்செல்லாம் போடுவாங்க, அவங்களே பசஞ்சு வச்சிருக்காங்க. உப்பு, மஞ்சத்தூள், ஓகே, மிளகாய் தூள், சீரகம், சீரக பொடி, கியூமின் அண்ட் வெரி லிட்டில் கரம் மசாலா. நான் தனியாவும் போடுவேன், உங்களுக்கு வேணா தனியா போடலாம், இல்லைன்னா நாட் ரிக்வயர்ட். கரம் மசாலையில அது இருக்கும். ஸ்ட்ரைட்டா போடுங்க பன்னீரை, முடிஞ்சிருச்சு. இம்போர்ட்டட் கிச்சன். இது ரொம்பலாம் இல்லம்மா, அப்படியே கியூபா போட்டிருக்கேன். நீங்க கையில கூட உதிரி பண்ணி போடலாம். சரி, இப்போ இந்த பன்னீர் வந்து இப்படியே போடலாமா, இல்ல அந்த எண்ணெயில எல்லாம்? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லம்மா. எதுக்கு பன்னீர்? அது ஒரு நல்ல புரோட்டீன், அது அப்படியே விட்டுடலாம். ஆயிடுச்சுங்களா? That's it.
தட்ஸ் இட் மை லார்ட், தட்ஸ் இட். ஐயோ பார்க்கும்போது ஆசையா இருக்கே. அப்படியே அந்த கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலைகளை போட்டுட்டு மேலே தூவி விட்டால் அழகா இருக்கும். அப்படியே அந்த பன்னீர் சாஃப்ட் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. சாப்பிட்டா காலி ஆயிருங்க. சாஃப்டா நைஸ். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கு உப்பு டேஸ்ட் தெரியாது. இப்ப பாத்துறேன். ஓகேவா? பெர்ஃபெக்ட், அருமையாக உள்ளது. நம்ம செம்மையா இருக்கு. சும்மா அந்த என்ன புலாவு, காஷ்மீரி புலாவு, ஆப்கானி சிக்கனும் இந்த பன்னீரே வச்சு சாப்பிட போகுது. அவ்வளவுதான் மேடம். அப்படியே அந்த பன்னீரை கட் பண்ணுங்க. கட்டு பண்ணுவோம். முடிஞ்சிடுச்சு. A few moments later. லாரா பேபி, நெக்ஸ்ட் டைம் மம்மி பன்னீர் செய்யும்போது எனக்கு ஒரே ஒரு பார்சல் மட்டும் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடு. நான் பாலக் பன்னீர் செஞ்சு அனுப்புறேன். அதுல அந்த சப்பாத்தி ஃபுல்கா செஞ்சு. And that is your பன்னீர். இது நல்ல ஸ்மெல் மசாலாவே நல்லா இருக்கே பாக்கும்போது. அது சாப்பிடுங்க. இது அது அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. அப்பவே போயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்றோம்னா இந்த சிக்கன் எடுத்து நல்லா மாத்தி போடுறோம். ஆமா, நம்ம அந்த சிக்கனை மட்டும் அந்த தண்ணி இல்லாம தண்ணி போடலாம். அவ்வளோ இது இருக்கே. என்ன இருக்கு? அந்த ஜூசி எல்லாம் இருக்குல்ல, சூப்பரா இருக்கும். அப்ப அப்படியே கொட்டுவோம். ஏன் அது கொஞ்சம் கொஞ்சமா சிக்கன் போட்டு அதுல சிக்கன் லக்க பண்ணணும். ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு தெரியுதுங்க. ஆமா, தெரியுது. அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. அந்த தயிர். இட்ஸ் வாவ், நைஸ், வெரி வெரி வாவ். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணுமா? என்ன? ஆஹா, எவ்வளவு தண்ணி? நல்லா வந்துரும் போல இருக்கே. எவ்வளவு தண்ணி விடுறது? ரொம்ப கம்மியா, ஏன்னா இது ரொம்ப செமி கிரேவியா தான் இருக்கணும். ஓகே, போதும் இல்லையா? தேவையான அளவு விட்டுக்கலாம் தண்ணி. சௌபாக்கியா பாத்திரங்களில் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா? அந்த எவரெஸ்ட் மசாலா போட்டு அச்சுமா கையால செஞ்ச இந்த சிக்கன் வெந்த மாதிரி இருக்கா? ஆப்கானிஸ் சிக்கன். இன்னும் கொஞ்சம் இது போடலாம், தண்ணி ஊற்றலாம். தண்ணி விடலாமா? இப்போ என்னன்னா லாஸ்ட்ல அந்த ஃப்ரெஷ் கிரீமும் கொத்தமல்லியும் போட்டா முடிஞ்சிருச்சு மேடம் டிஷ். ஸோ இப்போ சிக்கன் முடிஞ்சது. எஸ், நம்ம கடைசி அந்த அலங்காரங்கள் வந்து கொத்தமல்லி தலையை போடுறோம். ஆல்ரெடி நம்ம சிக்கனை வந்து வதக்கி இருக்கோம், ஸோ அதனால வெந்திருக்கும். இப்போ வேற நம்ம இந்த மசாலாவோட போடுவோம். இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம்னா அந்த மசாலா அந்த சிக்கன்ல இறங்கி கன்ஃபார்ம்டா அப்படின்றத மட்டும் செக் பண்ணா போதும். செக் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி கூட வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். போதும். ஷூரா? எஸ், இதுக்கு மேலே பண்ணணும்னா பஞ்சு பஞ்சா போயிடுவோம். 5 மினிட்ஸ் விடலாமா? வேண்டாம். ஷூரா? நோ. பக்கா? அப். 2000 years later. இது ரெடி, பன்னீர் ரெடி. சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சிக்கன் மேல ஃப்ரெஷ் கிரீம் விட்டுருக்கோம். அச்சுமா, நம்ம மெயினா இந்த புலாவை கிளற மறந்துட்டோம். ஆமா, எடுங்க. இப்போ லைட்டா ஒரு மிக்சிங் போடுங்க. எப்படி பண்ணும்? அப்படியே லைட்டா சல இந்த ஐயோ பிரியாணியை உடைக்கிற மாதிரியே இருக்கே. ஓகே, அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அழகா இது ஆக்சுவலி குக்கிங்ல கூட போடலாம், ஆனா எனக்கு ரொம்ப ஸ்வீட்டா பிடிக்காதவங்க அப்படி மேலோட்டமா. இல்ல, இது ரொம்ப நல்லா இருக்கும். புலாவுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரை கிரேப்ஸ், இந்த மாதுளம்பழ விதைகள் இதெல்லாம் போட்டு ப்ளீஸ் அச்சுமா. எதுக்கு இப்ப கஞ்சத்தனம் மொத்தத்தையும் போட்டு விட்டுருவோம். லைக் இங்க பாருங்க. அடி தலவாழ எல மேல பரிமாறும் மனம் போல வயிறார பசியாரும் நன்னாடுதா. டக்குன்னு சாப்பிட்டுருவோம். நம்ம எப்படி சாப்பிடுறது? அம்மாக்கள் நம்ம பிள்ளைக்கு தானே ஃபர்ஸ்ட் ஊட்டுவோம். பப்பு தான் கரெக்ட். ஆமா, என் பப்பு கூப்பிடுங்க. ஹலோ, இந்த உலகத்திலே நான் ஆண்டின்னு தைரியமா கூப்பிடுறேன் ஒரே ஆண்டி தான். நான் மட்டும் தான். திவினேஷ்க்கு கூட அந்த உரிமை கிடையாது. வை பிகாஸ் ஆண்டி வந்து என்ன அச்சுமா வந்து என்ன தூக்கி வளர்த்தாங்க. குட்டில இருந்து தூக்கி வளர்த்தவங்கல பெரிய பங்கு அச்சுமாக்கு மட்டும்தான். பேபி இங்க பாருமா, ஏதோ நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். ஓ வேற லெவல். வீட்ரா சாப்பிட்டு சொல்லு. இல்ல, பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு அச்சுமா. வேற லெவல் இருக்கு. சாப்பிடும்போது பயங்கரமா இருக்கும். இல்ல, எனக்கு தெரியும். This is காஷ்மீரி புலாவ். ஓகே, பன்னீர், வாவ், ஆப்கானி சிக்கன். ஓ மை காட், இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன கூட்டி போயிட்டீங்க ஆண்டி. இன்டர்நேஷனல் அதாவது ஆனா ஒரே விஷயம் நான் சொல்லட்டுமா பேபி? இன்னைக்கு ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. ஏன்னா இன்னைக்கு அம்மா இங்க நிக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு மிகப்பெரிய காரணம். ஆனா அதை தாண்டி இது நடத்தணும் அப்படின்னு இவ்வளோ கால்ஸ் எடுத்து டு ரீச் அவுட் எவ்ரிபடி.
டு மேக் ஷூர் தட் we are here. அது நீ தான் காரணம். குட்டியா இருக்கும்போது அந்த 15th ஃப்ளோர்ல வந்து போது அப்போ அவங்க இதே மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு ஊட்டுறாங்க. அவ வந்து அப்ப ஏதோ விளையாண்டுக்கிட்டோம். அப்போ நாங்களாம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நானும் சங்கரும் உட்காந்து பசியில சாப்பிடும் போது அவங்க நான் கொடுக்குறேன் அவளுக்கு அப்படின்னு இதே மாதிரிதான் ஊட்டுனாங்க. நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறா இப்போ. ப்ராமிஸா நச்சு மேல ப்ராமிஸா சூப்பரா இருக்கு ஆண்டி. அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அளவுக்குலாம் வேணாம், பட் நல்லா இருக்குதுன்னா இவங்க கையால சவுத் இந்தியன் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. எனக்கு சவுத் இந்தியன் செய்யவே வராது பாப்போ. நல்லா இருக்குல்ல பாப்பு? நான் தான் கிளறினேன். நானே வந்து அந்த இதெல்லாம் உங்க வீட்ல அந்த ஒரு அக்கா இருப்பாங்கல்ல பிளாக்ல, அந்த அக்காவை என்ன சேர்த்துக்கிறீங்களா ஐயோ ப்ளீஸ்? ஓகேவா? எனக்கு பிடிச்ச பன்னீர் வைக்கலையே. ஐ ஃபீல் ஜாரா அண்ட் அனிதா அக்கா அங்கிள் எல்லாமே வெரி பிளெஸ்ட். ஆமா, எதிர் வீட்டு அங்கிள் அதான் சொல்வாரு, ஐ அம் சோ பிளெஸ்ட் அப்படின்னு. பிளெஸ்ட் அவருக்கும் நான் தானே ஊட்டி விடுவேன். சரி வரும். But anyways, thank you for supporting us always. I love you, 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 I love you. Title sponsor Ramraj Mrithu Towels. Mrithu Towels from Ramraj. Super soft, super absorbent. Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist presents Diwali Special Rusi Neram. Supported by Mr. Gold Groundnut Oil. தரத்திலும் அளவிலும் no compromise. Vivo, step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் சௌபாக்கியா, ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். லொகேஷன் courtesy D2D Interior Studio, Art of Fine Living.